எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாருக்கெல்லாம் போராட்டம் இருக்கிறது? அவங்க சரியான பாதையில் போகிறாங்கன்னு அர்த்தம். ஒரே போராட்டமாக இருக்குதா? நீங்கள் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கீங்க. போராட்டம் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் சரியான பாதை. மாம்சத்தோடைய போராட்டம் இருக்கும், பிசாசோடைய போராட்டம் இருக்கும், உலக போராட்டம் ஒரு பக்கம். இந்த போராட்டம் மத்தியில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கீங்களா? நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்க. நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும். போராட்டத்தை கண்டு சோர்ந்திடக்கூடாது. போராட்டத்தில் ஜெயம் பெற்றவர்களாக நிற்கணும். ஜெயிக்கணும். ஜெயித்து ஜெயித்து முன்னேறி கொண்டே போகணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஜெயம் பெற்றவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வார்கள். ஆமீன். கண்பானவர்களே, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம் என்று 1 யோவான் 5:4 நாம் பார்க்கிறோம். ஆமேன். கண்பானவர்களை, போராட்டத்தை கண்டு சோர்ந்திடாமல் நாம் ஜெயிப்போம். கர்த்தரோடு இருப்போம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.